கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் ராஜாராம் நகரைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார் கமலேஸ்வரி தம்பதி. இவர்களது மகன் சுதன்குமார் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு IT நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவருக்கும் தில்லி என்ற பெண்ணுக்கும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமானது. ஆனால் திருமணமான 6 மாதங்களில் கணவரை விவாகரத்து செய்தார் டில்லி. இதையடுத்து தான் பணிபுரிந்த இடத்திலேயே பெங்களூருவைச் சேர்ந்த அஞ்சும் சுல்தான் என்ற பெண்ணுடன் லிவிங் டுகெதரில் வாழ ஆரம்பித்த நிலையில் நிஷாந்த் என்ற ஆண் குழந்தை பிறந்தது. சுதன்குமாரை விட்டு விலகிய அஞ்சும் சுல்தான் 10 வயது மகன் நிஷாந்தையும் தந்தையிடமே ஒப்படைத்துவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொண்டார். இதனால் 15 நாட்கள் அலுவலகம், 15 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என மகனுக்காக வாழ்க்கையை ஓட்டி வந்தார் சுதன்குமார். அந்த வகையில் அண்மையில் வீட்டுக்கு வந்த சுதன்குமார் தனது தாயுடன் காரில் மதிய நேரத்தில் பன்ருட்டியில் இறப்பு நிகழ்வு ஒன்றுக்கு சென்றுவிட்டு பின்னர் தெருமுனையில் உள்ள கடையில் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை வாங்கிவிட்டு மீண்டும் இரவு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்துள்ளார். மறுநாள் காலையில் கமலேஸ்வரி வீட்டிலிருந்து துர்நாற்றத்துடன் கூடிய புகை தெருவில் உள்ள அனைவரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்து வந்த நெல்லிக்குப்பம் போலீசார் இரும்பு கேட்டில் போடப்பட்டிருந்த பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது ஒரு அறையில் கமலேஸ்வரி கத்தியால் வெட்டப்பட்டு உடல் எரிந்து கொண்டிருக்க, மற்றொரு அறையில் சுதன்குமாரும் அதே போன்று வெட்டப்பட்டு கட்டிலுக்கு கீழே எரிந்து கொண்டிருந்தார். மேலும் கட்டிலில் படுத்திருந்த சிறுவன் நிஷாந்தின் உடலும் வெட்டப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது. 3 பேரும் ஆளுக்கொரு அறையில் இரத்த வெள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்க, மோப்பனாய் கூப்பர் வரவழைக்கப்பட்டு சம்பவ இடத்தில் உள்ள தடயங்களை கைப்பற்றி விசாரணையை துவங்கினர் தடயவியல் நிபுணர்கள். மோப்பனாய் கூப்பர் சம்பவ இடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு வரை சென்று அதன் பிறகு நகராமல் நின்றுவிட்டது. இது ஒருபுறம் இருக்க, சுதன்குமார் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட 6 செல்போன்களை தடயவியல் நிபுணர்கள் சோதனை செய்த போது செல்போன்களில் உள்ள அனைத்து தகவல்களும் ஃபார்மேட் செய்யப்பட்டு தரவுகள் அழிக்கப்பட்டிருந்தது. கொலை நிகழ்ந்த வீட்டில் கரும்பு வெட்டும் கத்தி ஒன்றை போலீசார் கண்டெடுத்துள்ள நிலையில் சிறிய ஸ்டூல் ஒன்றில் வோட்கா மது பாட்டில், நெளிந்த நிலையில் கோகோ கோலா மற்றும் மவுண்டைன் டியூ குளிர்பான பாட்டில், இரட்டை கிளி தீப்பெட்டி, 8 சிகரெட் துண்டுகள் மற்றும் கண்ணாடி டம்ளர் ஆகியவை இருந்தன. இதில் இரட்டை கிளி தீப்பெட்டி அப்பகுதியில் பயன்பாட்டில் இல்லாதது என்கிறார்கள். சுதன்குமார் வீட்டின் அருகே உள்ள CCTV கேமராவை போலீசார் ஆராய்ந்த போது வெள்ளிக்கிழமை இரவு 2 கார்களில் அந்த தெரு வழியாக மர்ம நபர்கள் வந்து செல்வது பதிவாகியிருந்தது. ஆனால் அந்த காரில் உள்ளவர்கள் சுதன்குமார் வீட்டுக்குள் தான் சென்றார்களா என்பதை கண்டறிய இயலவில்லை. வெள்ளிக்கிழமை இரவே இந்த கொடூர கொலை நடந்திருக்கலாம். மறுநாள் வந்து தடயத்தை அழிக்க துணிகளை அள்ளி போட்டு கொலையாளிகள் எரித்திருக்கலாம் என கூறப்பட்டாலும், சனிக்கிழமை போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்றபோது 3 பேரின் உடல்களும் எரிந்து கொண்டிருந்தன. அதே நேரம் 3 பேரின் இரத்தமும் உறையாமல் கிடந்தது. முதல் நாளே கொலை நடந்திருந்தால் எப்படி இரத்தம் உறையாமல் இருந்திருக்கும் என்ற சந்தேகமும் எழுகிறது. சுதன்குமார் வீட்டுக்கு வந்து செல்லும் பால்காரர், நியூஸ் பேப்பர் போடுபவர், அக்கம் பக்கத்தினர், உறவினர்கள் என ஒருவரை விடாமல் போலீசார் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ள நிலையில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கணவரை பிரிந்து சென்ற முதல் மனைவியிடமும் விசாரணை நடந்து வருகிறது. கொலை நிகழ்ந்த இடத்தில் கிடந்த இரட்டை கிளி தீப்பெட்டி கடலூர் பகுதியைச் சேர்ந்ததல்ல என்றாலும் இரத்தவாடியோடு கிடந்த கரும்பு கத்தி என்னவோ பன்ருட்டி பகுதியில் விவசாயிகள் பயன்படுத்தும் கத்தியை போன்றுதான் இருந்தது. இதேபோல் ஸ்டூலில் இருந்த மதுபான வகைகளும் புதுச்சேரியிலிருந்து வாங்கி வந்தது போன்று உள்ள நிலையில் கொலை செய்துவிட்டு அங்கேயே அமர்ந்து கொலையாளிகள் மது குடித்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுகிறது. இது ஒருபுறம் இருக்க, விசாரணைக்காக நெல்லிக்குப்பம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த நிஷாந்தின் தாய் அஞ்சும் சுல்தான், சுதன்குமார் மிக நல்லவர்தான் எனவும் அவரது தந்தை சுரேஷ்குமார் இறந்தபோது கூட நான் போன் செய்து விசாரித்தேன் எனவும் மகன் நிஷாந்திடம் அடிக்கடி வீடியோ காலில் பேசுவேன் எனவும் கூறினார். ஆனால்
சுதன்குமாரை விட்டு தான் எதற்காக பிரிந்தேன் என்ற காரணத்தை மட்டும் அஞ்சும் சுல்தான் சொல்ல மறுத்துவிட்டார். லேட்டஸ்டா அவங்க அப்பா இறந்தபோது நான் தான் கால் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்காங்க, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கன்சர்ன். உங்களுக்கு அவருக்கு எதனால அண்டர்ஸ்டாண்டிங் சார் அது ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டீடைல் ப்ளீஸ். இதனிடையே அஞ்சும் சுல்தானுக்கு பெங்களூருவில் கோடிக்கணக்கில் சொத்துகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கொலையில் சொத்து பிரச்சனை எதுவும் உள்ளதா என விசாரணை நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.